ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையில் இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு செவரட்டுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து சேர்த்துட்டு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு கேரட் தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி திருவி செய்யும் போது நல்லாயிருக்குங்க ரைஸ். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கேரட் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணியே சுத்தமாக சேர்க்க தேவையில்லை. கேரட் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கேரட் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு இந்த கேரட் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடு ஏறணும் சாதம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேரட் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனை தேடி உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.